அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போற்றுகின்ற புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு. அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றென்று நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையுடன் நான் இந்த வகுப்பை துவங்குகிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பொதுவாக இந்த வகுப்புக்குள் நுழைவதற்கு முன்னாடி இந்த வகுப்பினுடைய நோக்கத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வகுப்பினுடைய நோக்கம் குர்ஆனை நன்கு ஓத கற்றுக்கொள்ளக்கூடிய வகுப்பு அல்ல. குர்ஆனை நன்கு ஓத தெரிந்து அதன் அடிப்படையில் பயிற்சி பெற்று பயான் செய்யக்கூடிய வகுப்பும் அல்ல. அல்லது குர்ஆனை நல்லா கற்று ஒரு பெரிய மார்க்க அறிஞராக மாற வேண்டும் என்கிற அந்த நோக்கத்திற்காக இந்த வகுப்பு அல்ல. அப்படிப்பட்ட நோக்கத்திற்குள்ள நபர்களாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் சற்று சிந்தித்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி பயான் செய்வதற்காகவும் சரி, குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காகவும் சரி, இன்றைக்கு ஏராளமான வலைதளங்கள் செய்திகளாக வலைதளங்களை நமக்கு கிடைக்கிது. ஏஐ புரட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி கிடையாது. இன்றைக்கி ஒரு பயான் வேணுமா, குர்ஆன் வகுப்பு சம்மந்தப்பட்ட செய்தி வேணுமா, குர்ஆன் செய்தி வேணுமான்னு சொன்னால் நம்ம இலகுவாக தேடி செல்லக்கூடிய வகையில் தான் இன்றைக்கி எல்லா விதமான வலைதளங்களும் நம்மளுக்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்குது. படிக்காத நபர்கள் கூட தெரிந்து கொள்கிற அளவுக்கு இன்றைக்கி என்ன செய்யப்படுதுன்னா ஏஐ புரட்சி வளர்ந்துருக்குது. அந்த அளவுக்கு அதில் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வகுப்புகளாக அமைஞ்சிருக்கு. இன்னும் இப்படி ஒரு பாரதூரமான விஷயத்தில் உங்களை நான் தள்ளி விடுவதற்கு நான் தயாராக இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க, மறுமையில் 3 நபர்களை எல்லாம் விசாரிப்பான். அந்த 3 நபர்களில் ஒரு நபர் மார்க்கத்தை கற்றறிந்த ஒரு ஆலிம். அவர் அல்லாஹ்விடத்தில் அவர் விசாரிக்கப்படும் பொழுது அல்லாஹ் கேட்பான், நீ எதையை உன்னுடைய கல்வி எப்படி பயன்படுத்தினாய்? இறைவா, நான் நல்ல முதல்ல தாவா செஞ்சேன், நல்லா கல்வியை கற்றுக்கிட்டு உனக்காகவே இந்த செயலை செஞ்சேன், மார்க்கத்தை எடுத்து சொன்னேன்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் இல்லை நீ பாராட்டப்பட வேண்டும் என்பதற்காக, உன்னை மெச்ச வேண்டும் என்பதற்காக நீ என்ன செஞ்ச, அதை செய்தாய், நீ இழுத்து கொண்டு போய் நரகத்தில் வீசுங்க நல்லா சொல்லிடுவோம். அப்போ உங்களோட பொருளாதாரத்தை வாங்கி நேரத்தை செலவு செய்து இந்த ஒரு வகுப்பை உங்களுக்கு நடத்தக்கூடிய நோக்கம் மார்க்க அறிஞர்களாகவோ கல்வி கற்கக்கூடிய நபர்களாகவோ அறிவு ஜீவிகளாக மாற்றுவதற்கான வகுப்பாக அல்ல. மாறாக இந்த வகுப்பினுடைய நோக்கம் மாற்றமே நோக்கம். மாற்றம் தேவை. எந்த அளவுக்கு, எப்படி மாற்றம்? பிற மத சமுதாயத்தவங்களுடைய ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு உதாரணத்தை பாருங்கள். ஒரு இந்து சகோதரர் இருக்காங்க, இந்துக்கள் இருக்காங்க, முஸ்லீம் இருக்காங்க. நம்மளுடைய பார்வை எப்படி அவங்க மேலே இருக்கும், அவங்களுடைய பார்வை எப்படி நம்ம மேலே இருக்கும். அவங்க நம்மளை பார்க்கும்போது பாயிகளா நம்மளை மாதிரி தான் அவங்களும், முஸ்லீம்களா நம்மளை மாதிரி தான் அவங்களும், நம்ம என்ன கடா வெட்டுவோம் அவங்க குர்பான் கொடுப்பாங்க, நம்ம விரதம் இருப்போம் அவங்க நோன்பு இருப்பாங்க, நம்ம கோயில் வச்சுருக்கோம் அவங்க பள்ளிவாசல் வச்சுருக்காங்க, நம்மளை மாதிரி தான்ப்பா அவங்களும் நம்மளும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு சிந்தனையாக தான் இருக்கும். அப்போ அறிவு பயன் தருமா? மார்க்கத்தை கற்கக்கூடிய அந்த அறிவு பயன் தருமானா அறிவு எப்பவுமே பயன் தராது. ஒரு நல்ல குடிகாரனை கூப்பிட்டு, சாராயம் குடிக்கக்கூடிய ஒரு நபரை கூப்பிட்டு இதில் ஏதாவது தீங்கு இருக்கா, ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு கேட்டால் அவன் எல்லா விதமான தீங்கை பற்றி சொல்லுவான். குடித்தா இப்படி பாதிப்பாகும், இப்படி குடும்பத்துக்கு பாதிப்பாகும், பொருளாதாரம் தீர்ந்து பொருளாதாரம் வீண் வரையமாகும், என் உடம்பே பாதிச்சாரும், நான் முகத்தே செத்தே போயினாலும் போயிடுவேன், இப்படி எல்லா விதமான பாதிப்பையும் சொல்லுவான். ஆனால் ஏன் குடிக்கிறது நிறுத்த மாட்டான்? அறிவு பயன் தராது. அப்போ ஒரு நல்ல உடல் பயிற்சி செய்யக்கூடிய, உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒர்க் அவுட்டில் உள்ள நபர்களை கூப்பிட்டு கேட்டால் அவங்க அந்த இதுக்கு இப்போ உடல் பயிற்சி செய்கிறீங்கன்னு கேட்டால் எல்லாமே நல்ல விதமாக தான் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? ஆமாங்க, உடல் பயிற்சி செஞ்சால் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா ஹெல்த்தாக இருப்போம், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், இளமையாக இருப்போம், சோர்வு இருக்காது, இப்படி நிறைய பயன் தரக்கூடிய விஷயங்களை சொல்லுவாங்க. அந்த செய்திகளை சொல்லக்கூடியவங்க எல்லாமே செய்வோமா? உடல் பயிற்சி செய்யாத நபரில் கேட்போமே, உடல் பயிற்சி செய்கிறதுனால என்னங்க நன்மை? செய்யாதவங்களும் சொல்லுவாங்க நல்லா தான் இருக்குது, அது செஞ்ச உடல் ஆரோக்கியம், அழகாக இருப்போம், இளமையாக இருப்போம், இப்படி பலவிதமான நன்மைகள் சொல்லுவாங்க. ஆனால் செய்வோமா அப்படின்னு பார்த்தா செய்ய மாட்டோம். அப்போ உடல் பயிற்சி நல்லதுன்னு சொல்லக்கூடிய அறிவு செயல்படுத்துக்கு வராது. அல்லாஹ் அதுதான் சொல்கிறான் குர்ஆனில் 62வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனத்தில் அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்கிறான். என்ன சொல்கிறான்? மஸலுல்லதீன ஹும்மிலு தௌராத் சும்மலம் யஹ்மிலுஹா கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா பிஅஸ மஸலுல் கௌமில்லதீ கஸபு பிஆயாத்தில்லாஹி வல்லாஹு லா யஹ்தில் கௌமில் ஆலிமீன்.
தௌராத்தை சுமத்தப்பட்ட பின்பு அதை சுமக்காமல் அதன்படி நடக்காமல் இருந்தார்களே அவர்களுக்கு உதாரணம் ஏடுகளை சுமக்கும் கழுதை போன்று. நம்மளும் நிறைய உதாரணங்களை சொல்லுவோம். அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்கிறோம். தௌராத்தை கற்றுக்கொண்டு சுமந்து கொண்டு அதன்படி நடக்காமல் இருந்தார்களே அவருடைய உதாரணம் ஏடுகள் சுமக்கும் கழுதை போல. ஒரு கழுதை எடுத்துக்குவோம். அந்த கழுதைக்கு மேலே நீங்கள் எதையை கொண்டு வச்சாலும் சரி, இரும்பு தூக்கி வச்சாலும் அது வெயிட்டாக தான் தெரியும், தங்க கட்டையை தூக்கி வச்சாலும் வெயிட்டாக தான் தெரியும், அழுக்கு மூட்டையை தூக்கி வச்சாலும் வெயிட்டாக தான் தெரியும். எதையை தூக்கி நீங்கள் வச்சாலும் அதுக்கு அது வெயிட்டாக தான் தெரியுமே தவிர இது மேலே என் மேலே ஒரு இரும்பு இருக்குது, அல்லது என் மேலே நல்ல அழுக்கான மூட்டை வச்சுருக்கு, அல்லது சூப்பரான தங்கம் வச்சுருக்கு, வைரம் வச்சுருக்கு அப்படின்னு அதுக்கு தெரியாது. அதைத்தான் நாங்கள் உதாரணம் காட்டுறோம். அவர்கள் எப்படிப்பட்டவங்க சொன்னால் ஏடுகள் சுமக்கும் கழுதைகளை போல. அப்போ அறிவு என்ன செய்யாது, பயன் தராது, செயல்படணும். நம்ம வகுப்பினுடைய நோக்கமும் குரானாக மாறணும், குரானியாகவே மாறணும். கற்றறிந்த அறிஞர்களாக அல்ல, படித்து தெரிந்து பயன் செய்யக்கூடிய நபர்களாக அல்ல, அறிஞர்களாக அல்ல, குரானியாகவே மாறணும். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி சொல்லும்போது கூட ஆயிஷா ரலியல்லாஹு எப்படி சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கை குரானாகவே இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதை அல்லாஹ் நமக்கு எப்படி உதாரணம் காட்டி வளர்க்குறான் பார்த்தீங்களா? ஏடுகள் சுமக்கும் கழுதை போல. 2வது அத்தியாயத்தினுடைய 44வது வசனத்தில் அல்லாஹ் ஒரு செய்தி சொல்கிறோம். எப்படி சொல்கிறான்? அத்தஅமுருன அன்னாஸ பில் பிர்ரி வ தன்ஸவுன அன்ஃபுஸக்கும் வ அன்தும் தத்லுனல் கிதாப அஃபலா தஅக்கிலூன். வேதத்தை படித்து கொண்டே உங்களை மறந்துவிட்டு மக்களுக்கு நன்மையை வைக்கின்றீர்களா? வேதத்தை படித்து கொண்டு உங்களை மறந்துட்டு நீங்கள் மக்களுக்கு நன்மையை வைக்கின்றீர்களா என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், குர்ஆனில் ஒரு செய்தியை சொல்கிறோம். அப்போ இன்றைக்கி வேதத்தை படித்து கொண்டே நம்ம ஏன் அதை செய்கிறோம்? இன்றைக்கி படிக்கிறோம், தெரியுது, கண்ணு முன்னாடி தெரியுது, எல்லாமே நல்லா இருக்குன்னு தெரியும், சூப்பராக இருக்குன்னு தெரியும், நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது, எந்த ஒரு இடைச்சலும் கூட்டலும் குறைத்தலும் எந்த ஒரு கேடும் எந்த ஒரு பொய்யும் புரட்டும் இல்லைங்கிறது தெரியும். ஆனால் படித்துக்கொண்டே என்ன செய்கிறோம்? படித்துக்கொண்டே நீங்கள் செய்யாமல் பிறருக்கு நன்மையை வேண்டீர்களா? அதனுடைய பலன் தெரியல, அதோடைய அருமை தெரியல, அதோடைய சுவை உணரலை. எப்படி? ஒரு பெரிய கடல் இருக்குது, அந்த கடலில் நிறைய முத்துக்களும் பவளங்களும் நிறைய நன்மையான விஷயங்களும் நமக்கு கிடைக்கும் தெரியும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோன்னு சொன்னால் தரையில் நின்று தூண்டி வீசுகிறோம். தரையில் நின்று இந்த தூண்டின்னு சொல்லி என்ன செய்கிறோம், வீசுகிறோம். அந்த தூண்டில் என்ன கிடைக்கும்? அந்த தூண்டில் கிடைக்கக்கூடிய எவ்வளவா இருக்கும், என்ன பொக்கிஷமாக இருக்குன்னா ஒரே ஒரு மீன் கிடைக்கும், அல்லது கிடைக்காமே போகலாம். அப்படி தான் இன்றைக்கி நம்ம குரானை பார்க்குறோம். மாற்று மத சமுதாயம் பார்க்குறவங்க அவங்கள போல தான் நம்மளும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம குரானை எப்படி பார்க்குறோம். ஒரு கல்வி கடல், அது ஒரு கிஃப்ட்டு, அது எல்லா விதமான விஷயங்களும் சொல்லித்தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை, அந்த ஞானத்தை நம்ம எப்படி பார்க்குறோம்னு சொன்னால் தரையில் நின்று தூண்டில் வீசி எப்படி நம்ம அதை ஒன்றுமில்லாமல் ஆக்குவோமோ, எல்லாமே தெரியும் ஆனால் எனக்கு போகுதுங்கிற மாதிரி, எல்லாமே ஓகே ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவ்வளோ பெரிய கடல் போல் உள்ள ஞானத்தை நம்ம என்ன செய்கிறோம், இலகுவாக அதை விட்டுட்டு அதை பற்றி தெரிந்து கொள்ளாமல் அதன் அடிப்படையில் விஷயத்தை புரிஞ்சு கொள்ளாமல் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை அமைச்சுக்கிறோம். எப்படி பார்க்குறோன்னு சொன்னால் குரானை மேம்போட்டமாக நுனிப்புல் மெய்துன்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் மேம்போட்டமாக பார்த்து நமக்கு சில விஷயங்களை மட்டும் எடுத்துக்கணும். பார்க்குறோம், எல்லாம் தொழுவு சொல்லிட்டாங்க, இங்கே ஜக்காத்து கொடுக்க சொல்லிட்டான், இங்கே சதக்கா செய்ய சொல்லிட்டான், இப்படி தான் ஒரு சில செய்திகள் தான். இதை தான் மாட்டு மதத்திற்குள்ள நம்மளை பார்க்குற மாதிரி. நம்ம குரானை பார்க்குறது எப்படி? எட்டி பார்க்குறோம், நிறைய இருக்குது, எனக்கு ஒன்று கூட தொழுகை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், இதை மட்டும் நான் செயல்படுத்துகிறேன் அப்படின்னு. இன்னும் கற்றறிந்த மார்க் அறிஞர்கள் கூட, சமுதாய தலைவர்கள் கூட, முஸ்லீம்கள் கூட என்ன செய்யலை, உள்ளார்ந்து குரானுக்குள்ளே போகலை. உள்ளார்ந்து குரானை பார்க்குறாங்களா, உள்ளார்ந்து படிக்கிறாங்களா, உள்ளார்ந்து செயல்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் உள்ளார்ந்து இதுக்குள்ளேயுமே போகலை. அல்லாஹ் 59வது அத்தியாயத்தினுடைய அல் அஸ்ர் 59:18 ஒரு விஷயத்தை சொல்லித்தரான். யாயுவல்லதீன ஆமனு தக்குல்லா வல் தன்லுரு நஃப்சன் மா கத்தமத் லியகதீன் வத்தக்குல்லாக இன்னல்லா கபீரும் பிமா தஅமலூன். நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வை அஞ்சுங்கள், நாளைக்கு என தாம் செய்த வினையை ஒவ்வொருவரும் கவனிக்கட்டும். நாளைக்கு நம்ம செய்யக்கூடிய வினையை ஒவ்வொருவரும் கவனிக்கட்டும் அப்படின்னு நல்லா என்ன செய்கிறான், அந்த வசனத்தில் சொல்லித்தரோம். உள்ளார்ந்து கவனிங்கன்னு சொல்லித்தரோம். உள்ளார்ந்து சிந்திச்சு பாருங்கள், அது இருக்கா இல்லையா கவனிங்க, நல்லா ஆழ்ந்து வாங்க, எனக்குள்ளே வாங்கங்கிற மாதிரி குரானே நம்மளை உள்ளே கூப்பிடுற மாதிரி. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை எப்படி மாறும்னு சொன்னால் குரானை படித்தவர்களாக அல்ல,
குரானியாக, குரான் வாழ்வியலாக, குரான் கற்றுக்கொண்ட நபர்களாக இல்லாமல் குரானே வாழ்க்கையாக நம்மளுடைய வாழ்க்கை மாறணும். அதற்காக இந்த வகுப்பு. அல்லாஹ் நிறைய விஷயங்களை நம்மளுக்கு சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கான். நிறைய விஷயங்களை நம்மளுக்கு குரான் மூலிமா தெளிவுபடுத்தலாம். அதில் இப்போ நான் ஒரு 4 கேள்வியோடு இந்த வகுப்பை ஆரம்பிக்கிறேன். எப்படி ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நமக்கு குரானை பற்றி கேட்பதற்காகவோ சொல்லுவதற்காகவோ கூச்சம் வரும், அல்லது சொல்ல தயக்கப்படுவோம். வேணப்பா நான் எதாவது தப்பாக சொல்லிட்டேனா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நமக்கு தோணும். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, எனக்கு பிடித்த பெண்கள்லேயே அன்சாரி பெண்கள் ரொம்ப விருப்பத்துக்குரியவங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்க மார்க்கத்தை பற்றி கேள்வி வைப்பதில் எந்த ஒரு அச்சமும் வச்சுக்க மாட்டாங்க, எந்த ஒரு கூச்சமும் பட மாட்டாங்க. அப்போ எந்த ஒரு மார்க்க சம்பந்தப்பட்ட செய்தியை தெரிந்து கொள்வதற்கு எந்த ஒரு அச்சமும் கூச்சமும் பட நபர்களாக அன்சாரி பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு உதாரணம் சொல்கிறாங்கல்ல. அது காரணம் என்ன தெரியுமா? இந்த வகுப்பினுடைய நோக்கம் அதுதான். நாம் படித்தவர்களாக, குரானை படித்தவர்களாக வாழக்கூடாது, குரானை கற்றவர்களாக இல்லாமல் குரானாகவே நம்மளுடைய வாழ்க்கை மாறணும்னு சொன்னால் மாற்றத்திற்கான நோக்கம்தான் இந்த வகுப்பு. இந்த வகுப்பினுடைய நோக்கம், பிரதானமான நோக்கம் என்னென்னு சொன்னால், வாழ்க்கை மாற்றம், வழிபாட்டு மாற்றம், சிந்தனை மாற்றம், நடத்தை மாற்றம், குரானியாகவே மாறக்கூடிய மாற்றம். அப்போ நமக்கு அப்படி மாறுறதாக இருந்தால் நம்ம உள்ளத்தில் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், நிறைய பிரச்சனைகளும் நிறைய கஷ்டங்களும் நிறைய துன்பங்களும் அது நம்மளுக்கு என்ன செய்யும், தடவோடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனை. பிரச்சனைகளையே 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று அகப்பிரச்சனை. அகப்பிரச்சனை அதாவது உள்ள சார்ந்து உள்ள பிரச்சனைகள். எனக்கு மன கஷ்டமாக இருக்குது, மன நிம்மதி இல்லை, பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை, எனக்கு சொந்த பந்தத்துக்கு கூட பிரச்சனை, தொழில் ரீதியான பிரச்சனை, இப்படி நிறைய மன ரீதியான பிரச்சனைகள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் கேட்டால் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் சொல்லுவாங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பிரச்சனை. ஆண்களுக்கு பிரச்சனை, பெண்களுக்கு பிரச்சனை, குழந்தைகளுக்கு பிரச்சனை, குடும்பத்தார்களுக்கு பிரச்சனை, தொழில் ரீதியாக உள்ள நபர்களுக்கு பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் உள்ளவங்களுக்கு பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள், உள்ளார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. அதுபோக புறப்பிரச்சனைகளும் இருக்குது. நிறைய வெளிய சமுதாய பிரச்சனை, நிறையா நண்பர்கள் பிரச்சனை, குடும்ப ரீதியான பிரச்சனை, இப்படி எல்லா பிரச்சனைகளும் இருக்குது. இப்படி உள்ளம் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்குது, வெளியே புறப்பிரச்சனைகளும் இருக்குது. இதற்கு குரான் சொல்லக்கூடிய தீர்வு. அல்லாஹ் குரானில் 2வது அத்தியாயத்தினுடைய 185வது வசனத்தில் ஒரு விஷயத்தை நமக்கு புரிய வைக்கணும். என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த வசனம் ரமலான் சம்மந்தப்பட்ட செய்தியை பேசினாலும் இது எப்படி நம்ம அல்லாஹ் சொல்கிறான்னு பாருங்கள். 185 அல்லாஹ் சொல்கிறான், இந்த குரான் ரமலான் மாதத்தில் தான் அருளப்பட்டது. இந்த மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும், நேர்வழி தெளிவாக கூறும், பொய்யை விட்டு உண்மையை பிரித்து காட்டும், உங்களை நான் மாதத்தை அடைவர் நோன்பு நோக்கட்டும். அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த அப்படி குரான் அல்லாஹ் 65வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் சொல்லும் பொழுது, 2வது அத்தியாயத்தில் 185வது வசனத்தில் சொல்லும் பொழுது, இது நேர்வழி காட்டும். இது யாருக்கு நேர்வழி காட்டும்? அல்லாஹ் அஞ்சுகிறவங்களுக்கு நேர்வழி காட்டும். அப்போ நேர்வழி காட்டக்கூடிய ஒரு குரானை நம்ம கையில் வச்சுருக்கிறோம். நேர்வழி மட்டுமா காட்டு, அதுக்குண்டான சொல்யூஷனும் சொல்லித்தருது, அதுக்குண்டான பிரச்சனைக்குண்டான தீர்வை சொல்லித்தருது. எப்படி சொல்லித்தருது? 65வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் தமக்குரிய தவணையை அடையும் போது அவர் நல்ல முறையில் தடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது நல்ல முறையில் அவர்களை கலைத்து பிரித்து விடுங்கள். இதை ஒரு சட்டத்தை சொல்லிட்டு கூட அல்ல அப்படியே வரான். சொல்லிட்டு கீழே சொல்கிறான், அவன் அவர்களுக்கு ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்துவான், அவன் அவர்களுக்கு ஒரு போக்கிடத்தை, நல்ல வழியை காட்டுவான் அர்த்தம். ஒளியும் காட்டுவான், நல்ல வழியும் காட்டுவான். ஒளினா என்ன? வெளிச்சம், பாதையும் காட்டுவான். பாதையில் போகிற நமக்கு ஒரு நல்ல வாழ்வாதாரத்தையும் வாழ்விடத்தையும் காட்டுவான் அப்படின்னு நல்லா என்ன செய்கிறான்? அந்த 65வது வசனத்தில், 65வது அத்தியாயம் 2வது வசனத்தில் சொல்கிறோம். அது மட்டுமா? அகப்பிரச்சனை புறப்பிரச்சனை 2க்குமே தீர்வு சொல்லக்கூடிய இடத்துல எல்லாம் குரான் இருக்குது. அல்லாஹ் இன்னும் சொல்கிறான், 10வது அத்தியாயத்தினுடைய 57வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், 10:57 சொல்கிறான், யா ஐவன்னாஸ் கது ஜாஅத்துஹும் ஐலத்தன் மின் ரப்பிக்கும் வ ஷிஃபாஉன் லிமா ஃபி சுதூரிஹிம்
வஹுதன் வ ரஹ்மத்தலில் முஃமினீன். மனிதர்களே, உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து அறிவுரையும் உள்ளங்களில் உள்ளதற்கு நோய் நிவாரணமும் நம்பிக்கை கொண்டோருக்கு நேர்வழியும் அருளும் வந்துவிட்டன. அப்போ அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்கிறான்னா, உள்ளங்களில் உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து அறிவுரை உள்ளங்களில் உள்ளதற்கு தீர்வு. அல்லாஹ் சொல்லக்கூடிய உள்ளத்திற்கான தீர்வு. எப்படிப்பட்ட தீர்வு? அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்கிறதா இருந்தால், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த சமுதாயத்தை மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்து அந்த பிரச்சாரத்தின் காரணமாக கோவப்பட்டு அல்லாஹ்விடத்துலேயே கோவப்பட்டுன்னு செய்கிறாரு. அவர் போகிறார். போகும்பொழுது அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலில் ஏறி போகும்பொழுது ஒரு மீனை வச்சு அல்லாஹ் என்ன செய்கிறான்? முழுங்க வைக்கிறான். இப்போ அல்லாஹ் சொல்லும் பொழுது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த பிரச்சனைக்கு தீர்வு அவங்க என்ன சொன்னாங்க? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அல்லாஹ் அவங்க சொன்னாங்க, இறைவா நான் எனக்கு அநீதி இழைச்சிட்டேன், இறைவா நீ தூயவன் இறைவா, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக நீ தூயவன் இறைவா, நான் எனக்கு அநீதி இழைச்சிட்டேன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? அவங்க அந்த தீர்வு அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க. அப்போ புறப்பிரச்சனையாக இருக்கலாம், அகப்பிரச்சனையாக இருக்கலாம், அல்லாஹ்விடத்தில் தீர்வு கேட்குறாங்க. எப்படி தீர்வு கேட்டாங்கன்னா, உள்ளங்களில் உள்ளதற்கு தீர்வு, உள்ளங்கள் வெளிப்படையானதுக்கும் தீர்வு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த பிரச்சனையை சான்ஸே இல்லை, அந்த மீன்வகத்திலிருந்து வெளிவதற்கு சான்ஸே இல்லை. அப்போ உள்ளங்கள் உள்ளவதற்கும் வெளிப்படையானதுக்கும் தீர்வு அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் அல்லாஹ்வை மனிதர்களிடையே உங்கள் இறைவனிடமிருந்து அறிவுரை உங்களில் உள்ளத்திற்கு நோய் நிவாரணமும் நம்பிக்கை கொண்டோருக்கு நேர்வழியும் வந்திருக்கு அப்படின்னு நல்லா சொல்கிறோம். அதே மாதிரி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 12வது அத்தியாயத்தினுடைய 86வது வசனத்தில் அல்லாஹ் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய செய்தியை ஒன்று சொல்கிறோம். எப்படி உள்ளத்தை அவங்க ஈர்த்திருக்காங்க, எப்படி அல்லாஹ் அதுக்கு தீர்வு சொல்கிறான் பாருங்க. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சிறு வயதிலே இருக்கும்போது அந்த இளைஞர்கள் அவங்களுடைய சகோதரர்களை கூட்டு போய் அவங்கள கிணத்துல தள்ளி விட்டு கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. எல்லாம் காப்பாற்றிட்டான். இப்போ அவங்களுடைய அந்த துக்கத்தில் அவங்க உள்ளத்தால் அப்படியே நொந்து உடஞ்சி போயிருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, உள்ளத்திற்கான தீர்வு இதெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய படிப்பினை பாருங்க எப்படின்னு சொல்கிறாங்க. குல் இன்னமா அஷ்கு பதிய வ ஹுஸ்னி இலல்லாஹ் வ அலமு மினல்லாஹி மா லா தஅலமூன். எனது துக்கத்தையும் கவலையும் அல்லாஹ்விடமே முறையிடுகிறேன், நீங்கள் அறியாததை அல்லாஹ்விடமே அறிகிறேன் என்று அவர் கூறினார். எனது துக்கத்தையும் கவலையும் அல்லாஹ்விடமே முறையிடுகிறேன். அப்போ உள்ளத்தால் ஈர்த்து உள்ளத்தால் ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய அதுக்கு தீர்வு எங்கே கிடைக்கும்னு அவங்க முடிவெடுக்கிறாங்கன்னா அது அல்லாஹ்விடம் மட்டும்தான் கிடைக்கும், அல்லாஹை விட்டு வேறு எங்கேயும் கிடைக்காது என்கிற முடிவுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க? உள்ளத்தால் அவங்க என்ன செய்கிறாங்க? அல்லாஹ் நினைவு கூறுறாங்க. உள்ளத்தால் நினைவு கூர்ந்து எனக்கு கவலை, என்னோட துக்கம், இதை நான் அல்லாஹ்விடவே முறையிடுகிறேன், அவனே அறிந்தவன். அப்போ அறிந்தவனிட்டிருந்து முறையிட்டால் அந்த உள்ளம் என்ன செய்யுது? அமைதியாகுது. அப்போ உள்ளத்துக்கு தீர்வு வெளிப்புறத்துக்கு தீர்வு. அல்லாஹ் எப்படி உள்ளத்துக்கு தீர்வு வச்சிருக்கிறான்? குர்ஆனுடைய 50வது அத்தியாயம் 37வது வசனத்தில் ஒரு செய்தியாளர் சொல்கிறான், உள்ளத்திற்கு தீர்வு. அல்லாஹ் குர்ஆனில் உள்ளத்திற்கு தீர்வு. அப்போ நம்ம கையில் குர்ஆன் இருக்குது, நம்மவும் குர்ஆனை படிக்கிறோம். அதை ஏட்டு சுரக்கா வேட்டுக்கு உதவாதுங்குவாங்களா, அது போல் குர்ஆன் நம்மக்கிட்ட இருக்குது, நம்மளும் படிக்கிறோம். ஆனால் உள்ளத்தால் தீர்வு எதுவும் கண்டிருக்கோமா? உள்ளத்தால் தீர்வு எதுவும் கிடச்சிருக்கா? உள்ளத்தால் தீர்வு அல்லாஹே உள்ளத்தில் கொண்டு சேர்த்துறேங்கிறோம். அல்லாஹவே நீ உள்ளத்தை ஓப்பன் பண்ணி போய் நானே கொண்டு சேர்த்துறேங்கிறோம். அல்லாஹ் சொல்கிறேன் பாருங்கள், இன்னஃபி தாலிக லா திக்ரா லிமன் கான லஹு கல்புன் அவ் அல்கா சமஅ வஹுவ ஷஹீத். யாருக்கு உள்ளம் உள்ளதோ அல்லது கவனமாக செவியுறுகிறாரோ அவருக்கு இதில் படிப்பினை உள்ளது. யாருக்கு உள்ளம் உள்ளதோ, யார் கவனமாக இதை படிக்கிறாரோ அவருக்கு இதில் படிப்பினை உள்ளது. அப்போ கவனமாக படித்தா உள்ளத்தால் ஈர்ப்பினை செய்ய முடியும், உள்ளத்தால் அல்லாஹ்வை அறிந்து கொள்ள முடியும். நம்ம உள்ளத்துக்கு இடமே கொடுக்கறதில்ல. உதாரணம் சொல்கிறதா இருந்தால், ஒரு செல்ஃபோன், உலகத்திலேயே விலை உயர்ந்த செல்ஃபோன் வாங்குறதுக்கு ஆசைப்படக்கூடிய நபர்களாக நம்ம அனைவருமே இருக்கிறோம். ஐஃபோன், எல்லா ஐஃபோன்களும் விட இன்றைக்கு லான்ச்சான ஐஃபோன் வாங்கினா நல்லா இருக்குமே, சரி
இப்போ ஒருத்தருக்கு அப்படிப்பட்ட ஐஃபோன் கிடச்சிருச்சு, கையில் வச்சுக்குவோம். அந்த ஐஃபோனில் நல்ல பேட்ரி, ஃபுல் சார்ஜ் சூப்பராக இருக்குது, பல மின்னுது ஃபோன், பக்கத்துலேயே டவரும் இருக்குது. ஐஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா விதமான தகுதியும் அந்த ஃபோனில் இருக்குது. சுவிட்ச் ஆஃப் ஆகலை, சூப்பராக இருக்குது, ஆனில் இருக்குது, பேட்ரி குட் கண்டிஷன், பக்கத்தில் டவர் இருக்குது, நல்ல சிம்மு, நல்ல மெமரி, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த ஃபோனை அவனால் யூஸ் பண்ண முடியல. என்ன காரணம்? ஏன் யூஸ் பண்ண முடியல? அதில் அவர் எல்லாமே நல்லா இருக்குது, நல்லா சூப்பராக சுற்றி பார்க்குறாரு, டவர் இருக்குது, செல்ஃபோனில் சார்ஜர் இருக்குது, டிஸ்பிளே உடையில, யூஸ் பண்ண தெரிஞ்சவரும் நல்ல டேலண்டான ஆள், நல்ல அறிவாளி, நல்ல ஃபோனை பற்றி தெரிஞ்சவர், ஃபோன் இப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா விதமான யூஸ் அவருக்கு தெரியும். ஆனாலும் அது ஃபோன் யூஸ் ஆகலை. அப்போ அந்த ஃபோனில் எப்படி யூஸ் ஆகுவதற்குண்டான தடை இருக்குதுன்னு பார்த்தா, அந்த ஃபோனில் ஏரோ மோடு இருக்குது, ஏரோப்ளேன் மோடு இருக்குது, அதை ஆன் பண்ணி வைக்கலை. எப்படி ஒரு ஃபோனுக்கு ஏரோப்ளேன் மோடு போட்டு ஆன் பண்ணி வச்சா தான் அது உள்ளே போகும், டவர் கிடைக்கும், யூஸ் பண்ண முடியும், ஃபோன் பண்ண முடியும். அப்போ அது போல் நம்மளோட உள்ளத்தை வச்சுருக்கிறோம். நம்ம உள்ளத்தை எப்படி வச்சுருக்கோம்? அல்லாஹ் அங்கேருந்து எப்படி ஒரு டவர்லேருந்து, ஒரு செல்ஃபோன் டவர்லேருந்து ஒரு செல்ஃபோனுக்குள்ளே வந்து ஒர்க் பண்ண வைக்கிறதுக்குண்டான வேலையே இருக்குதோ, வழி இருக்குதோ, அதுபோல் உள்ளத்தால் அல்லாஹ் ஏற்று, அல்லாஹ்வுடைய வசனங்களை ஏற்று செயல்படுவதற்குண்டான வழி இருக்குது. நாம் அதுக்கு ஒரு கேட்டு போட்டு லாக் பண்ணி வச்சுருக்கிறோம். நம்ம ஒரு பெரிய ஏரோப்ளேன் போட்டு ஒரு பெரிய பூட்டு போட்டு உள்ளே வச்சுருக்கிறோம். அஃபலாயத்தை தப்பன் குரான் நம்மளா குழுபின் குழுபுஹா அப்படின்னு சொல்கிறான். நல்லா உங்கள் உள்ளங்களை நான் பூட்டியே வச்சுருக்கேன் அப்படின்னு நல்லா கேட்குறானு. அப்போ பூட்டுகள் போட்டு பூட்டு வைக்கும் விதமாக உள்ளத்தால் என்ன செய்யலை, அதை ஏற்றுக்கலை, உள்ளத்தால் அதை கவனிக்கலை, உள்ளத்தால் செவியுறலை. யார் உள்ளம் உள்ளதோ அல்லது அவர் கவனமாக செவியுறுகிறாரோ அவருக்கு எதிர் படிப்பினை உள்ளது. அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தால் இருக்கக்கூடிய விஷயத்தையும் எல்லாம் என்ன செய்யறான், நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வேதத்தை கொடுத்துருக்குன்னு சொல்கிறோம், அடித்து சொல்கிறோம். சூப்பர்ப்பா இது ஃபோன், இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, பொய் இருக்காது, புரட்டு இருக்காது, ஏமாத்து இருக்காது, எந்த ஒரு விஷயமும் இதில் இருக்காது, சூப்பர். எப்படிப்பட்ட சூப்பர் அப்படின்னு சொன்னால் அதையும் எல்லாம் நமக்கு விளக்கித்தரான். எல்லாம் எப்படி விளக்கித்தரான்? யா அய்யுன் நாசு கது ஜாஅக்கும் புர்ஹானுன் மின் ரப்பிக்கும் வ அன்ஸல்னா இலைக்கும் நூரன் முபீனா. மனிதர்களே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு சான்று வந்துள்ளது, உங்களிடம் தெளிவான ஒளியும் அருளினோம். அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் இறைவனிடமிருந்து சான்று வந்திருக்கு, தெளிவான ஒளி. இதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நூறு, நேரான பாதையும் இல்லை, நூறு ஒளி, எந்த ஒரு இதுவும் இல்லாத நேரான உங்களுக்கு வழி வந்திருக்குது. மனிதர்களே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு சான்று வந்துள்ளது, உங்களிடம் தெளிவான ஒளியை அருளி உள்ளோம். தெளிவு, ஒரு சின்ன கடுகளவு கூட மிஸ்டேக் இருக்குது. அப்படியேப்பட்ட ஒரு ஒளியை நம்ம கையில் வச்சுருக்கிறோம். ஆனாலும் நம்மளுடைய செயலாக்கம் 39:23 அல்லாஹ் சொல்கிறோம், தமது இறைவனை அஞ்சுவோரின் தோள்கள் சிலிர்த்து விடும். இறைவனை அஞ்சுவோருக்கு, அல்லாஹை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அல்லாஹை பற்றி சொன்னால் அவர்களுடைய தோள்கள் சிலிர்த்து விடும். அவர்கள் அதற்கு பிறகு சொல்கிறான், அதற்கு பிறகு அவர்கள் உள்ளங்கள் அல்லாஹ்வை நினைத்து மென்மையாக மாறிவிடும். அல்லாஹ் உள்ளத்தை ஏற்றிட்டு அல்லாஹ் உள்ளத்தில் வச்சுட்டா அவர்களுக்கு உடம்பு சிலிர்த்து மீண்டும் அது மென்மையாக மாறிடும். அப்போ எந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு உள்ளங்களை அதுக்குண்டான பிரச்சனைக்கு தீர்வு சொல்கிறான், அல்லாஹ் உள்ளத்தால் வைக்கவே இருக்கு. அல்லாஹ் 17 அத்தியாயத்தினுடைய 109வது வசனத்தில் சொல்கிறான், வ யஸீதுஹும் ஹுஷூஆ, அவர்கள் அடக்கத்தை பணிவுடன் சுஜூதில் விழுவார்கள். அல்லாஹை பற்றி உள்ளத்தால் ஏற்றுக்கிட்ட அந்த மெய்சில் இருக்குமே, அல்லாஹ் உள்ளத்தில் ஏற்றுக்கிட்டா பணிவாகுமே, மென்மையாகுமே. அந்த மென்மையாகக்கூடியவர்களுடைய பண்பு எப்படி இருக்குன்னு சொன்னால், அவர்கள் பணிவுடன் சுஜூதில் விழுந்து விடுவார்கள், பணிவுடன் இருப்பார்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறோம். அப்போ இந்த வகுப்பினுடைய நோக்கம் குரானை படிக்கிறவர்களாக அல்ல, குரானுடைய மனிதர்களாக மாறுவது இந்த வகுப்பினுடைய நோக்கம். நீ எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறான்,
அவர்கள் உள்ளத்தால் அவர்கள் ஈர்க்கப்பட்ட அல்லாஹ் ஈர்க்கப்பட்ட குர்ஆனை ஏற்றுக்கொண்ட மென்மையுள்ள நபர்களாக சுஜூதில் விழுகக்கூடிய நபர்களாக மாறிவிட்டார்கள் சொன்னால் அவருடைய கண்கள் கண்ணீர் வடிக்கும் அப்படின்னு நல்லா சொல்லு. அப்போ இதை பார்த்து உண்மைன்னு சொன்னால் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறோம். அல்லாஹ்வை உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர்கள் அடக்கத்தையும் பணிவையும் சுஜூதில் விழுவார்கள். அடக்கத்துடன் பணிவுடன் சுஜூதில் விழுவார்கள். இது உண்மை என்று உண்மைதான் என்று ஏற்றுக்கொண்டதின் காரணத்தினால அவர்கள் கண்கள் கண்ணீர் வடிக்கும். இத்தூதர் முஹம்மதுக்கு அருளப்பட்டதை அவர்கள் செவியேறும் பொழுது உண்மை அறிந்து கொண்டதால் அவர்கள் கண்களின் கண்ணீர் வடிவதை நீர் காண்பீர். எங்கள் இறைவா, நம்பிக்கை கொண்டோம், எனவே எங்களை சான்றோர் கூறுவோருடன் பதிவு செய்வாயாக என அவர் கூறுவார்கள். 5வது அத்தியாயத்தினுடைய 83வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறோம். அப்போ இது உண்மைதான், இதில் எந்த ஒரு கலப்படமும் இல்லை, எந்த ஒரு பொய்யும் இல்லை என்று உள்ளத்தால் ஏற்றுக்கொண்ட குர்ஆனின் மனிதர்களாக மாற வேண்டும் என்பதே இந்த வகுப்பினுடைய நோக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். அப்போ இதை பார்த்து உண்மைன்னு சொன்னால் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறோம். அல்லாஹ்வை உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர்கள் அடக்கத்தையும் பணிவையும் சுஜூதில் விழுவார்கள். அடக்கத்துடன் பணிவுடன் சுஜூதில் விழுவார்கள். இது உண்மைதான் என்று ஏற்றுக்கொண்டதின் காரணத்தினால அவர்கள் கண்கள் கண்ணீர் வடிக்கும். இத்தூதர் முஹம்மதுக்கு அருளப்பட்டதை அவர்கள் செவியேறும் பொழுது உண்மை அறிந்து கொண்டதால் அவர்கள் கண்களின் கண்ணீர் வடிவதை நீர் காண்பீர். எங்கள் இறைவா, நம்பிக்கை கொண்டோம், எனவே எங்களை சான்றோர் கூறுவோருடன் பதிவு செய்வாயாக என அவர் கூறுவார்கள். 5வது அத்தியாயத்தினுடைய 83வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறோம். அப்போ இது உண்மைதான், இதில் எந்த ஒரு கலப்படமும் இல்லை, எந்த ஒரு பொய்யும் இல்லை என்று உள்ளத்தால் ஏற்றுக்கொண்ட குர்ஆனின் மனிதர்களாக மாற வேண்டும் என்பதே இந்த வகுப்பினுடைய நோக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும்.